ஒரு பெண்ணை அவமானப்படுத்தியும் அசிங்கமாகவும் பேசக்கூடிய ஒரு களத்தை உதயநிதி ஸ்டாலின் எடுத்திருக்கின்ற பொழுது அவரை என்ன மெச்சவா முடியும்? கைதுதான் அவரை செய்ய முடியும். அது பேரை உச்சரிக்கல, யாரை நீ சொல்றங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அவர் பேரை உச்சரிக்கல, அதை உச்சரிக்கல அப்படிங்கிறது இல்ல. அந்த சகோதரியை இவங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பெண்ணை நீங்க குறிப்பிட்டு பேசியிருக்கீங்கிறது களம் உறுதிப்படுத்தப்படுதா? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், காவிரி சொன்ன ஒன்றுமே இல்லை. வறட்சி மேல்தான் காவிரியில் பிரச்சனை, நாங்கள் உடனே உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறோம், மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறோம். இதையே சொல்லி எத்தனை நாள் நீங்க இந்த பஜனையை ஓட்டுவீங்க? இப்ப எங்களுடைய முதல்வர் மிக தெளிவா அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு மிக தெளிவாக அவருடைய பயணம் இருக்கிறது. எனவே இவர் சட்டசபையில கேள்வி கேட்டு போன சட்டசபையில பயந்து ஐயோ ஆளை விடுங்கப்பான்னு ஓடின மாதிரி இந்த தடவை அவர் ஓட தான் செஞ்சிருப்பாரு. நீங்க நேர்மையா பேசியிருந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை காவேரி பிரச்சனையை திசை திருப்புவதற்காக உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து ஒரு நாடகம் நடத்துறதுன்னு நீ பேசி முடிஞ்ச உடனே எல்லா பெண்களும் கொதிக்கிறாங்க. அதாவது மகளிர் அமைப்பை சார்ந்தவங்க கொதிக்கிறாங்க. சராசரியா தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சராசரி வீட்டில இருந்து பார்த்துட்டு இருக்க அரசியல் சார்ந்த களங்களே தெரியாத பெண்கள் சொல்றாங்க, இப்படி பேசியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு கோபத்தோட பேசக்கூடிய களங்கள் இருக்கு. கலைஞர் இது போன்ற கருத்துக்களைத்தான் உங்களுக்கு இதுவரை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் இப்பொழுது நிரூபித்திருக்கிறீர்கள். அதுவும் பெண்களை இழிவாக பேச வேண்டும் என்கின்ற ஒரு கலாச்சாரத்தை தான் கலைஞர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை உதயநிதி ஸ்டாலின் இப்பொழுது அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளரான திரு இன்பா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நேற்று சீமான் அவர்களுடைய பேச்சு குறித்து நம்மளுடைய நேர்காணலில் பேசணும். அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தீங்க. பேசி ஒரு 24 hours கூட ஆகலை, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைது முழுக்க முழுக்க காவேரி மேகதாது விவகாரத்தை திசை திருப்புவதற்காக மட்டும்தான். அந்த இடத்துல நாங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணோமோ அதை இந்த அரசு செயல்படுத்தியிருக்கலாம். ஆனால் பண்ணாமல் இப்போ என்னை கைது செய்து டைவர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறத கைது செய்து அழைத்து போகும்போது உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் உதயநிதி அவர்கள் மேலே இந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம்? உங்களுக்குன்னா தாவேகா மீது. உதயநிதி அவங்க மேலே எங்களுக்கு எந்த தனிப்பட்ட கோபமும் கிடையாது. ஒரு அரசியல் களம், அந்த அரசியல் களத்தில் நம்ம எப்படி பயணிக்கணும்னு ஒரு வரமுறை இருக்குது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், பெண்களை ஒரு மேன்மையாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு களத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடு இருக்குது. சராசரியாக ஒரு பெண்ணை பெறக்கூடிய எந்த தாயும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எந்த தாயும் இருப்பாங்க. இது நம்மளுடைய கலாச்சாரம், அது நம்மளுடைய பண்பாடு. இது திமுகவை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு கலாச்சாரம் தெரியுமா, பண்பாடு தெரியுமா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. காரணம், அவர்களுடைய கடந்த காலங்களை நாம் பார்த்தால் கலாச்சாரமற்ற வார்த்தைகளை பதிவு செய்வது அவர்களுடைய வாடிக்கையாகவே இருந்திருக்கிறது. 2021 உதயநிதி ஸ்டாலின் மீது ஒரு விமர்சனம் உண்டு. அதாவது அன்றைய காலகட்டத்தில் சசிகலா நடராஜன் அவர்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்தார் என்று அவர் மீது ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு அப்பொழுதே எழும்பியது. ஒரு மாட்டிற்கு ஒரு சூடு தான், நல்ல மாட்டுக்கு. உதயநிதி ஸ்டாலின் அன்றே அவர் தெரிந்திருக்க வேண்டும், நம்ம பெண்களை குறித்து பார்த்து தான் பேச வேண்டும் என்று. தஞ்சாவூர் கூட்டத்தில் காவிரி பிரச்சனையை மையப்படுத்தி பேச போறவர் காவிரி பிரச்சனையை மையப்படுத்தி பேசணுமே தவிர ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசக்கூடிய களத்தை அவர் எடுக்க வேண்டிய தேவையில்லை. இல்லை, ஒரு நடிகையை பற்றி தொண்டர்கள் தான் பேசினாங்களே தவிர அந்த நடிகையினுடைய பேரை கூட உதயநிதி அவர்கள் உச்சரிக்கல. இல்ல அது பேரை உச்சரிக்கல, யாரை நீ சொல்றங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அவர் பேரை உச்சரிக்கல, அதை உச்சரிக்கல அப்படிங்கிறது இல்லை. அதாவது நீங்க தெளிவா இவங்கள தான் குறிப்பிட்டு பேசுறீங்கிறது அது தெளிவு.
ஒருவேளை அந்த சகோதரியை இவங்க சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பெண்ணை நீங்க குறிப்பிட்டு பேசியிருக்கீங்கிறது களம் உறுதிப்படுத்தப்படுதா? அப்ப அது இரட்டை அர்த்தம் தான் சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. அது ஒரு சின்ன குழந்தை கூட அதை படிச்சா இவன் பேசியிருக்கிறது பைத்தியக்காரத்தனமா தான் பேசியிருக்கான். அதுவும் காப்பி பேஸ்ட் பண்ணாதான் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது அவங்க ஆதி காலத்துல இருந்து இதே மாதிரி தான் பேசுவாங்க. அவங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளரக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே ஆதி காலத்துல இருந்து அவர்களுடைய பயணம் இதுவாகத்தான் இருந்திருக்குது. இப்போ அவர் நினைச்சிட்டா நம்ம பேசிக்கிட்டு எப்படி வேணாலும் இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு ஒரு இழுக்கு வருகின்ற பொழுது அதை உடனடியாக, அது யாராக இருந்தாலும் சரி, அது எங்கள் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முதல்வர் அவர்கள் தீவிரம் காட்டுவார் என்பது இந்த ஒரு 75-80 நாட்களுக்குள் நடந்த அரசியல் நாம் பார்த்திருக்கக்கூடிய விடயம். இப்பொழுது அதுதான் நடைபெற்றிருக்கிறது. ஒரு பெண்ணை அவமானப்படுத்தியும் அசிங்கமாகவும் பேசக்கூடிய ஒரு களத்தை உதயநிதி ஸ்டாலின் எடுத்திருக்கின்ற பொழுது அவரை என்ன மெச்சவா முடியும்? கைதுதான் அவரை செய்ய முடியும். பட்டமான கோழைத்தனம்னு கனிமொழி எம்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கனிமொழி அவங்களுக்கு கோழைத்தனத்தை பத்தி பேசணும், அவங்க அப்பாட்ட பேசணும். அவங்க அப்பா எப்படியெல்லாம் கோழைத்தனமா இருந்தாருங்கிற கதை நமக்கு தெரியும். கைது பண்ண ஐயோ என்ன கொல்றாங்கடான்னு பயந்து அவர் வீரத்திலே அது சத்தம் போட்டாரு, பயத்துல தானே சத்தம் போட்டாரு. கோழைத்தனம் என்பது ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசுவது பேர் கோழைத்தனம் இல்ல, வீரம் இல்ல. அதாவது ஒரு பெண்ணை மதிக்க தெரிந்தவன் தான் உண்மையான வீரன். கோழைத்தனம் என்பது யாரை சொல்லணும்னா உதயநிதி ஸ்டாலின் தான் கோழைத்தனமான ஒரு மனிதர். நேரடியாக பேச வக்கத்து, அது பேசுவதற்கு களங்கள் பல இருந்தும் நேரடியாக பேசுவதற்கு வக்கத்து பேசியிருக்கிறார். அதுவும் ஒரு பெண்ணை குறித்து பேசுகின்ற பொழுது 1000 தடவை யோசித்து பேச வேண்டும். எனவே உதயநிதி மேல் எடுக்கப்பட்ட இந்த கைது நடவடிக்கை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் பாராட்டிட்டு இருக்காங்க. இலங்கையிலிருந்து எனக்கு பல பெண்கள் எனக்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க சரியான முடிவு, முதலமைச்சர் எடுத்திருக்கிறது சரியான முடிவு. இனி தமிழகத்தில் எவனும் எந்த பெண்களையும் இழிவாக பேச மாட்டான் அப்படின்னுட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இது கனிமொழிக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே சார், இப்போ இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா கைது செய்துட்டு போகும்போது உதயநிதி அவர்கள் சொன்னது ஒரு விஷயம், இந்த டம்மி முதலமைச்சர் நான் பேசின எந்த ஒரு விஷயத்துக்குமே சரியானபடி பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நாளைக்கு சட்டமன்றம் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு கூடுது, எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் தான் பேசுகிறாங்க. கேள்வி எழுப்புவதற்கு ஆள் இல்லை அப்படின்னா தாவேக்காவிற்கு ரொம்ப சாதகமாக போய் முடியும். அதே நேரத்தில் நம்ம போராட்டம் எதை நோக்கி இருந்தது? காவேரி மேகதாது. அதுக்கு நடவடிக்கையும் அதுக்கு உண்டான ஆக்ஷனும் எடுத்திருந்தாலே இந்த பிரச்சனைக்கு இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் என்ன கைது செஞ்சு இந்த விஷயத்தை திசை திருப்புறாங்க, மடை மாற்றுறாங்க அப்படின்னா இது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இல்லை, காவேரி மேகதாது பிரச்சனைக்கு யார் காரணம் சார்? நீங்களே சொல்லுங்க, யார் காரணம்? இல்ல, இன்னைக்கு அதிகாரம் இல்ல, அது உருவாகிறதுக்கு யார் காரணம்? முதல்ல ஆணிவேர் யாருன்னு பார்க்கணும். ஆணிவேர் நீங்க மக்களை ஏமாத்துறதுக்காக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உருவாக்கி விட்டுட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்கள் அதை பாதுகாப்பதற்காக முயற்சி செய்கிறோம், அந்த இதை நாங்க தான் தடுக்க முயற்சி செஞ்சோம் அப்படின்னு. ஆனால் எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரிகிறது காவிரி பிரச்சனை யாரால் உருவாக்கப்பட்டது. மேகதாது அணை கட்டுவதற்கு மறைமுகமாக அனுமதி கொடுத்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள். இல்லை என்று இவர்களால் சொல்ல முடியுமா? 5 அணைகள் கட்டுவதற்கு மறைமுகமாக கர்நாடகத்திற்கு உதவி செய்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? ஆமா. அப்ப பிரச்சனையை நீங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை நாங்க சகோதரத்துவத்தோடு, அதாவது கர்நாடகத்திடம் எப்படி பேசி அந்த கர்நாடகத்தோடு அதை எப்படி ஒரு பிரச்சனை இல்லாம, அங்க தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, கர்நாடகத்தில் தமிழர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க கர்நாடகத்தை சார்ந்த மக்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதை எப்படி சுமூகமாக பேசி முடிவெடுக்க முடியும், அதற்கான களத்தை நோக்கித்தான் எங்களுடைய முதல்வர் சென்றிருக்கிறாரே தவிர உங்களை மாதிரி நாங்க வழக்கு போட்டோம் அங்க பேசணும். ஏன் இத்தனை வருஷமா? அதாவது காவேரி பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஆட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்று வரை இருக்கிறது. போன ஆட்சி உங்களுடைய ஆட்சி தான். இந்த ஆட்சியில் கூட நீங்கள் எதை முடித்து கொடுத்தீர்கள் என்பதற்கு ஒன்றுமே இல்லை. வறட்சி மேல் தான் காவிரியில் பிரச்சனை, நாங்கள் உடனே உச்சநீதிமன்றத்தை நாடுகிறோம், மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறோம், இதையே சொல்லி எத்தனை நாள் நீங்க இந்த பஜனையை ஓட்டுவீங்க? இப்ப எங்களுடைய முதல்வர் மிக தெளிவா அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு மிக தெளிவாக அவருடைய பயணம் இருக்கிறது. எனவே இவர் சட்டசபையில கேள்வி கேட்டு போன சட்டசபையில பயந்து ஐயோ ஆள விடுங்கப்பான்னு ஓடின மாதிரி இந்த தடவை அவர் ஓட தான் செஞ்சிருப்பாரு. இப்போ உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் கலைஞர் அவர்களுடைய வளர்ப்பு, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டின் பெயர்ல நாங்க நடந்துகிட்டு இருக்கோம்,
இதுக்கெல்லாம் அசர்ற ஆளு நாங்க கிடையாது அப்படிங்கறது தான் தைரியமா சொல்லியிருக்கோம். ஆமா, எனக்கும் தெரியும். அவங்க கலைஞருடைய வளர்ப்பு, மு.க. ஸ்டாலினுடைய வளர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். கலைஞர் எப்படி அரசியல் களத்தில் என்னென்ன சித்து வேலைகள் செய்தார், என்னென்ன அது காய் நகர்த்தர்கள்லாம் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும். தலையை அதாவது வராத தண்டவாளத்தில் போய் தலை வைத்த கதை நமக்கு தெரியும். அதுபோல மு.க. ஸ்டாலின் அவங்க சட்டசபையில் அடிச்சுட்டு கிளிஸ்டாண்டான்னு ஓடி வந்து நமக்கு தெரியும். அதற்கு முன்னால் நடந்த அவர் மையப்படுத்தி நடந்த பல விமர்சனங்கள் நமக்கு தெரியும். எனவே உங்களுடைய வளர்ப்பு எப்படிப்பட்ட வளர்ப்பு என்பது நமக்கு தெளிவாகவே தெரியும். அந்த வளர்ப்பை தான் நீங்கள் நேற்று காட்டியிருக்கிறார். அப்போ கலைஞர் இது போன்ற கருத்துக்களைத்தான் உங்களுக்கு இதுவரை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் இப்பொழுது நிரூபித்திருக்கிறீர்கள். அதுவும் பெண்களை இழிவாக பேச வேண்டும் என்கின்ற ஒரு கலாச்சாரத்தை தான் கலைஞர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை உதயநிதி ஸ்டாலின் இப்பொழுது அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். இந்த கைது அப்படிங்கிறது எதை நோக்கி போகும் சார்? இன்னைக்கு ஈவினிங்கே வந்து முன்ஜாமீன் அந்த மாதிரி வாங்கிடுவாங்களா, இல்லை அடுத்து சிறைவாசம் அந்த மாதிரி போய் நிற்குமா, எப்படி இருக்கும்? இது அரசு முடிவு செய்யக்கூடியது இல்லை சார். அதாவது தவறு செஞ்சிருக்கான் ஒருத்தன், தவறு செஞ்சவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனைக்கான காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. வழக்கமாக ஒரு கைதுக்கு காவல்துறை என்ன அரசியல் கடந்து சட்ட ரீதியான என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதாவது காவல்துறை எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்பொழுது நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு கொண்டு செல்லப்படும். நீதிமன்றத்தில் நீதியரசர் என்ன சொல்கின்றாரோ அதுதான் அங்கு நடைமுறைப்படுத்தப்படும். இதில் அரசோ அல்லது முதலமைச்சரோ அல்லது எங்கள் அமைச்சர்கள் யாருமோ இதில் எந்த விதமான ஈடுபாடுகளும் அவர்கள் காட்டுவதற்கு விரும்பவில்லை. அவர்கள் இதை அதாவது மிக ஒரு பாதிப்பாக, அதாவது ஒரு பெண்ணினத்தை இப்படி பேசிவிட்டார்களே என்கின்ற வருத்தம் எல்லோருக்கும் இருக்கிற, கோபம் இருக்கிறது. மடைமாற்றிட்டீங்க. எதை காவேரி பிரச்சனை மேகதாதையும் மடமாற்றிட்டீங்க. காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை நாங்கள் தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம், அதற்கான களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது தெள்ள தெளிவாக மக்களுக்கு தெரியுது. மக்கள் இப்ப சொல்றாங்க, கடவுளே அந்த தண்ணீர் வருவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி விட்டு விட்டார் என்று மக்கள் பேசக்கூடிய களங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. இவங்க வந்து மடமாற்றம் செய்கிறோம் என்றால், அதாவது திமுகவுக்கு இது ஒரு புரோட்டோகால் உண்டு அவங்களுக்கு. அதாவது நாட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை அவங்களால கை கொள்ள முடியாட்டா உடனடியாக அதை திசை திருப்புவதற்கு இன்னொரு பிரச்சனையை உருவாக்குவார்கள். இது அதேதான் தாவேக்காவுக்கு அந்த வேலையே தேவையில்லை சார். நீ பேசாம இருந்தா நாங்க ஏன் உன்னை வந்து கைது செய்ய போறோம்? நீங்க ஒரே ஒரு கேள்வி பேசல. நீங்க வந்து அரசியல் ரீதியாக இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய கூட்டங்கள்ல பேசி இருந்திருக்கீங்க. உங்க மேல நாங்க ஏதாவது பேசியிருக்கோமா? கருத்தியல் ரீதியாக ஏதாவது நீங்கள் சொல்லியிருந்தால் அது கருத்தியல் ரீதியாக நாங்க எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். இது ஒரு பெண்களை மையப்படுத்தி நீ பேசுகின்ற பொழுது அதை யோசித்து பேச வேண்டும். காரணம், அது வந்து எப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய வலியை கொடுக்குது சார். நம்ம விளையாட்டா அது பேசிட்டு போக முடியாது. அதாவது ஒரு நாகரிகமான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒருவர் செயல்பட வேண்டியவர் ஒரு நாளாந்தர ஒரு அரசியல்வாதி மாதிரி ஒரு மேடையில் பேசுறாருன்னா இவரை கூட்ட போய் எப்படி மக்கள் போய் நீ வந்து எங்களுக்கு தலைவனா வான்னு எப்படி அவரை ஏற்றுக்க முடியாது சார். அதாவது இன்னும் அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா, இன்னும் நாம் கலைஞரை சார்ந்தவர்களை வைத்து நாம் எதையும் சாதித்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் அவர் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு. இங்க களம் வேற மாதிரி போயிடுச்சு சார். அது வந்து இப்ப வந்து மக்கள் வந்து உடனுடனே விழிப்புணர்ச்சியோட இருக்கிறாங்க. இது இவங்க செய்யறது தப்புனா, இப்ப நான் ஒரு தவறான ஒரு பதிவு போட்டாலும் அது தவறு தான். யார் இந்த தவறான பதிவு போட்டாலும் தவறுதான். இப்ப இவர் ஒரு தவறான பதிவை பேசுவார், என்னை கைது செய்ததற்கு காவேரி பிரச்சனை தான் களம் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன்னா நீ யோக்கியமாவா பேசுனீங்க? இல்லையே. நீங்க நேர்மையா பேசியிருந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை காவேரி பிரச்சனையை திசை திருப்புவதற்காக உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து ஒரு நாடகம் நடத்துறதுன்னு நீ பேசி முடிஞ்ச உடனே எல்லா பெண்களும் கொதிக்கிறாங்க. அதாவது மகளிர் அமைப்பை சார்ந்தவங்க கொதிக்கிறாங்க. சராசரியா தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சராசரி வீட்டில இருந்து பார்த்துட்டு இருக்க அரசியல் சார்ந்த களங்களே தெரியாத பெண்கள் சொல்றாங்க, இப்படி பேசியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு கோபத்தோட பேசக்கூடிய களங்கள் இருக்கு. அதை உதயநிதி ஸ்டாலினை போய் பார்க்க சொல்லுங்க. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164